நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் எப்படியாவது வந்துருவேன். ப்ளீஸ். ஓகே. கதையாய் வந்திடுதே தகதிந்தத்தா தேனூரும் மாமலை தாண்டி மலையோர கதையது சொல்ல பூங்காற்றும் பாடி வந்திடுதே தகதிந்தத்தா மலையோரம் பேசிடுதே கடலோடும் பேசிடுதே கார்முகிலின் சாரலிலே தேனழகா தூவிடுதே வானின் நிறமும் ஒரு கதையாய் வந்திடுதே கோடி கதைகள் தந்திடுதே காதோரம் தழுவி நடந்த கவிதைகள் சொல்லி நடந்த பூங்காற்றொரு கதையாய் வந்திடுதே தகதிந்தத்தா தேனூரும் மாமலை தாண்டி மலையோர கதையது சொல்ல பூங்காற்றும் பாடி வந்திடுதே தகதிந்தத்தா இளநெஞ்சில் துடித்திடும் வேகம் மடங்காமல் போட்டிடும் தாளம் ஒன்றாக ஊறி இங்கு வாழ்வது சுகம்தானே விதவிதமாய் கடவுளை வணங்கும் பிரிவுகளே இல்லை எங்கும் அன்பென்ற வீடும் ஒன்று அதுவும் சுகம்தானே இங்கு இல்லை மதம்தானே நாம் எல்லாம் சமம்தானே மனம் ஒன்றாய் சேர்ந்து இங்கு ஒன்றாய் பேசிடும் கதையும் சுகம்தானே காதோரம் தழுவி நடந்த கவிதைகள் சொல்லி நடந்த பூங்காற்றொரு கதையாய் வந்திடுதே தகதிந்தத்தா தேனூரும் மாமலை தாண்டி மலையோர கதையது சொல்ல பூங்காற்றும் பாடி வந்திடுதே தகதிந்தத்தா மலையோரம் பேசிடுதே கடலோடும் பேசிடுதே கார்முகிலின் சாரலிலே தேனழகா தூவிடுதே வானின் நிறமும் ஒரு கதையாய் வந்திடுதே கோடி கதைகள் தந்திடுதே அப்பா இந்தாங்க டீ. யாருன்னு பாருமா. யாரு காலையிலேயே? என்ன ரமேஷ் என்ன? இருங்க எந்திரிச்சிட்டாரான்னு போய் பார்க்குறேன். டேய் டேய், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வேலை செய்ய கூப்பிடுறாங்க, நான் வரல. டேய் என்னடி? யாரு? அப்பா கூப்பிடுறாரு, வந்து பாரு. அவரை தான் டெய்லி பார்க்குறேனே, அப்புறமா வர சொல்லு. நீ வேணும்னா போய் பாரு, நான் போறேன். இவள என்னடா இது? டேய் தள்ளிப்படா. டேய் என்னடா இது காலங்காத்தால?
போ போ. ஆ? நீயா? ஆமாண்டா. வாடா உள்ள. ரமேஷ் இது யாருடா? எங்கேருந்து வர்றாரு? ஆப்கானிஸ்தானுக்கு பாம் வைக்க வந்திருக்காரு. ஓஹோ, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பாம் வைக்க வேண்டியது ஆப்கானிஸ்தானில் இல்லை, உங்களோட வாயில் வைக்கணும்டா. நல்லா திங்கறதுக்கும் கக்கூஸ் போகிறதுக்கு மட்டுமே பிறந்திருக்கானுங்க. நீ வாடா. அவர் ஓரம்போக்கு. உட்காருடா. அப்புறம் என்ன விசேஷம்? செல்லம் காஃபி ரெடியா? எனக்கு ஒரு டீ போதும். ம் டீ வேணுமா? என் தங்கச்சி. காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிடுவானுங்க டீ காஃபின்னு. சும்மா இருங்கம்மா. இங்க இடுப்பு உடைய வேலை பார்க்குறவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா அப்பனுக்கும் பிள்ளைக்கும்? ஆ அதுவும் சரிதான். நீ எதுவும் கண்டுக்காத. இந்த வீட்ல வேலை பார்த்து என் இடுப்புல உடைஞ்சிருச்சு. இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே, காலையிலே உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டல. டேய் இவர் யாரா? இவர் என் ஃப்ரெண்டு. நான் சொல்லியிருக்கேன்ல வெளியூர்ல வேலைக்கு போகும்போது. ஓ பழைய ஹெட்டு. ஆ. வணக்கம். இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? கோல்ட் பிஸ்னஸ்ல இருந்தேன், இப்போ வேலை எதுவும் இல்லை. அப்போ பெயிண்டர் வேலையை விட்டுட்டியா? நிறைய வேலை பார்த்தேன்டா, எதுவுமே செட் ஆகல. ஆமா நாங்களும் எவ்வளவு வேலை செஞ்சுட்டோம், ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. ஓகே, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பொருத்தமான இடம் தான். இந்தாங்க எடுத்துக்கோங்க. வீட்டில் 4 பசுமாடு இருந்தாலும் பிளாக் டீயா? இது கிடைச்சதே பெருசு. ஏய், அதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் பார்க்கலையா? டேய் நம்ம ஃபார்முக்கு போகணும்ல, இப்போவே லேட் ஆயிடுச்சு. அட ஆமால. ஆஹா, நீங்களாம் ஃபார்முக்கு போறீங்களா? வந்து பாருங்க. டேய் நீ இவரை கூட்டிட்டு ஃபார்முக்கு வந்துரு, நானும் அங்கே வந்துடுறேன். சரியா? சரி, நீ டிராவல் பண்ணி டயர்டா இருப்ப, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். ம். புட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா. வேலை செஞ்சு பாவம் ரொம்ப டயர்டாக இருப்பேன். இங்க பாருங்க, என்ன பார்க்காம நம்ம பொண்ணோட விஷயத்த பாருங்க. ஐயோ, அடுப்பு சரியா எரியலனா இதை யாராவது பார்க்க வரீங்களா? மதிய சாப்பாடுக்கு மட்டும் எல்லாம் வந்துடுவீங்க. எல்லா கஷ்டத்தையும் நான் தான் சுமக்கணுமா? இந்த வீட்டில் இருக்கிற 2-3 பேருக்கு என் பொண்ணே மேலு. அப்பா நீங்க வேலைக்கெல்லாம் போலியா? கேட்காம இருந்திருக்கலாம். சரி கண்டுக்காத, இங்கே அப்படிதான். பிளேட்டு. ஆமா, யார் இவர் புதுசா இருக்காரு? என்னோட ஃப்ரெண்டுப்பா. ஓஹோ, இங்க இருக்கிறவன் பத்தாதுன்னு புதுசா ஒருத்தனை இம்போர்ட் பண்ணியிருக்கான். தம்பி புட்டு சாப்பிடு, அப்பளம் எடுத்துக்குடுறா, அப்பளம் எடுத்து கொடு. ஆஹா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடம்பு போடணும்ல, நேரா குடிக்க தானே போறீங்க. சரி விடு. வெக்கமே இல்லாத 4 உதவக்கார பசங்க. அதையும் கண்டுக்காத. அதுவா பழகி. என்ன நல்லா டேஸ்டா இருக்கா? என்னடா, அதெல்லாம் கண்டுக்காத. நல்ல சூப்பர் ஃபேமிலிடா. அதெல்லாம் அப்படிதான். இதுக்கு மேல நீ வாயை திறந்த அப்போ இதான் நீங்க சொன்ன ஃபார்மா? ஆமா, 500 ஆடு இருந்துச்சு. அதுங்களுக்கு வேலை செய்யவே முடியல, அதான் இப்படி இருக்கு. ஆமாண்ணே, உங்களுக்கு வேற எந்த வேலையும் செட் ஆகலையா? ஒரு வேலைக்கு இருக்கு, அதை பத்தி பேசதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். விஷயம் இல்லாம என்கிட்ட வரமாட்டேன்னு தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அது வேலைக்கு போற மாதிரியா இருந்தா அது வேண்டாம். டேய் அந்த ரெகு என்ன அடிக்க வரான்டா. எதுக்கு, என்ன பிரச்சனை? நம்மள காசு கொடுத்துட்டு பொருள் வாங்க சொல்றான். நீ என்ன சொன்ன? நான் தூக்கி காட்டின அந்த பாரு பெருசா இருக்குன்னு. தப்பா என்னடா நினைக்காதீங்கடா. இந்த பெருசா பாட்டில் இருக்குல்ல, இதை காட்டினாண்டா. நீ ஊத்துறா, நீங்க சொல்லுங்க. சம்பவம் என்னன்னா, ஒரு கிட்னாப்பிங். என்னடா சம்பவம் அது? வாய மூடுறா. கிட்னாப் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, இப்போதைக்கு எனக்கு பண பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் பயங்கர ரிஸ்கான விஷயம். வேண்டாம் வேண்டாம், போலீஸ் பிடிச்சதுன்னு வையே, அப்புறம் எல்லாரும் காலி தான். ஆமா அப்புறம் அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது, செட் ஆகாது, விட்டுரு. நீங்க என்ன பேசுறீங்க நல்லா புரியுது. ஆமா அந்த கிட்ட போய் யாரு? அட அறிவு கட்டவனே, கிட்னாப்டா, கிட்னாப்பு. ஓ அவரா? அதான்டா கேக்குறேன், யாரா அந்த கிட்டப்பா? டேய் வாயை மூடிட்டு போயிடு. இந்த முட்டா பையில வச்சுக்கிட்டு ம். அண்ணா
ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல ஒப்படைக்கணும். எவ்வளோ கிடைக்கும்? தெரிஞ்ச என்ன பண்ண போற? சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. டேய் நீ வாயை மூடிட்டு இரு. கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுற சேட்டோட பார்ட்னரோட பொண்ணை தான் கடத்தணும். கொச்சிக்கு கொண்டு போனால் வேலை முடிஞ்சது. நான் எல்லா வேலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் தங்கச்சிங்க சொந்தக்காரங்க. உண்மையை சொல்லணும்னா செத்து போயிடலாம் போல இருக்குங்க. எனக்கு வேற வழியே இல்லைன்னு அதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். டேய் காலங்காத்தால எங்கடா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க? ரேஷன் கடைக்கு போனியா? மதியம் திங்கறதுக்கு வா, இருக்கு உனக்கு. டேய் எல்லா அம்மாக்களும் ஏன்டா இப்படி இருக்காங்க? அதை விடுறா. டேய் கிட்னாப்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லடா, அது ரொம்ப ரிஸ்க். வாழ்க்கையில ஒரு முறையாவது ரிஸ்க் எடுக்கணும்டா. அதானே. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாப்போம்டா. அது இல்லடா உமரு. ஏன்டா நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல தானே இருக்கோம். கடவுளா பார்த்து ஒரு வழி கட்டுறாரு, நமக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும், அவன் வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். நண்பா சொல்லு, எவ்வளோ கிடைக்கும்? 50 லட்சம். 50 லட்சம். 50? இப்ப எங்க போனோம்? மருதம் பாறை. தமிழ்நாடு பார்டர் தான், அங்கே தான் இருக்காங்க. ரோடு வழியாக நம்ம போயிட்டு இருக்க முடியாது, வேற ரூட்டில் தான் போய் ஆகணும். அந்த வழி உங்களுக்கு தெரியும்னு தான் நான் இங்கேயே வந்தேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா சாதாரணமாலாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. காடு மலைகள்லாம் தாண்டணும். யாரையாச்சும் ஆள் சேர்த்துக்கலாம்டா. யாரை சேர்த்துக்கலாம்? டேய் நம்ம சிவானன்னு கூட்டு போலாம், எப்படி? அது யாரு? யார் அந்த முரட்டாளா? அவன் நமக்கு வேணாண்டா. முரட்டாளா இருந்தாலும் சொன்ன வேலையை செய்வார்ப்பா. அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. ம். நம்ம போற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அவர் பார்த்துப்பாரு. ம். ஆனா அவரை நம்ப தான் முடியாது. இல்லை, பிரச்சனைனா எதுக்கு நம்ம அவரை சேர்த்துக்கணும்? நம்மளே பார்த்துக்கலாம்ல. திமிரு பிடிச்சவனா இருந்தாலும் நமக்கு செட் ஆவான்ப்பா. சரிதான், எல்லாரும் ஒண்ணா இருந்தா தான் செட் ஆகும். என்ன இருந்தாலும் நமக்கு நிறைய டைம் கிடையாது. அவர் எங்க இருப்பாரு? நான் உற்சாக பவனம் வாங்கிட்டு வரும்போது அவர் அங்கே தான் போனாரு. சரி வா போலாம். எனக்கு கொடுக்காம இனிமே நீ காய்ச்சக்கூடாது.
எனக்கு கொடுக்காம எப்படா நீ காய்ச்சல்? ஓடுறா. யார்ரா நீ? நான் இவங்க கூட வந்திருக்கேன். நீ யார் அடிச்சன்னு உனக்கு தெரியுமா? வீடு பூந்து உன்னை போடாம பாத்துக்க. அவன் அடிச்சதுக்கு நம்ம வீட்டுக்கு எதுக்கு பூந்து அடிக்க போறானுங்க? அடிக்கும்போது தெரியும். நீ எதுக்குடா அவனை அடிச்ச? அது நான். சூப்பர். நீங்க போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. அது அவரோட மூடு இப்ப சரியில்லை. நம்ம அப்புறம் சொல்லலாம். ஒரு வழி இருக்கு. சிவானா தூங்கிட்டாரோ? சிவானா, சிவானா, என்னடா அது? அடியாள் வேலைக்கு ஆள் தேடுறியா? வாண்டடா அவனே வந்திருக்கான்ல, என்ன வேணா வாங்கி தருவோம். அது இல்ல சிவானா, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு. எங்க கிட்ட ஒரு சிலை இருக்கு. அதை மருதம்பாறையில கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க உதவி பண்ணாதான் நடக்கும். ரோடு வழியா போக முடியாது. அதான். டேய், அதை எடுத்துக்கிட்டு போடா. அண்ணா, உங்க உதவி எனக்கு தேவைண்ணா. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. டேய், பொட்ட பசங்களா, இது உங்கள மாதிரி சின்ன பசங்க வேலை இல்ல, ரொம்ப ரிஸ்கானது. போங்கடா. என்ன சிவானே? நிச்சயமா செஞ்சுதானே ஆகணும். செஞ்சுதான் ஆகணும்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. அது எப்படி? இவன் யாருடா? என்னோட ஃப்ரெண்டுண்ணா. உன்னை காலையில பார்த்தேன் தானே? சிவானா, அது வேற ஒருத்தரோட பொருள். நாங்க அதுக்கு விலையும் பேசி வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் சேர்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அதான் வேற வழி இல்லைண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. எவ்வளோ? 50 லட்சம் கிடைக்கும். அந்த வேலைக்கு 50 ஓகே தான். ஆனா எனக்கு 50% வேணும். அண்ணே, அது ஓகேவா? அண்ணே, 50-50 வேணாம், ஒரு 80-20 பண்ணிக்கலாம். டேய், உனக்கு 20 போதுமா? எனக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு 20. அது சரி. என்னண்ணா? என்ன ஓடா. 50-50 ஓகேன்னா சொல்லு. எல்லா ரிஸ்க்கும் என்னோடது. இல்லைன்னா விடுங்க. அண்ணனுக்கு தூங்குறதுக்கு டைம் ஆச்சு. ஃபுல் ரிஸ்க் நீங்க எடுக்கிறீங்கன்னா 50-50 ஓகேங்க. இவன் சூப்பர். அப்புறமா வா. ஆமா, வண்டி இருக்கா? வண்டி அது இல்ல. என்னடா ரவுடிங்க நீங்க? வண்டி இல்ல கிண்டி இல்லன்னு போங்கடா. இங்க பாரு, இங்க இருந்து இஞ்சகண்டோக்கு 60 கிலோமீட்டர் வண்டியில தான் போகணும். அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். புரியுதா? அங்க என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் இருக்கு. எஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் மருதம்பாறை. ஓகே, நாளைக்கு ஈவினிங் போலாமா? போலாம். இஞ்சகண்டால என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு. அங்க தங்கிட்டு காலையில போலாம். அது இருக்கட்டும், பொருளங்கடா? அது ஒரு இடத்துல வச்சிருக்கோம். எங்க வைக்கலாம்ல? ஏன் ஆட்டை மதியா போய் தூங்கு. ஏப்பா தனியா ஆட்டையை போடலான்னு பார்க்குறான்ப்பா. சரி சரி, ஓகே, போ போ. ஓடா. என்ன பாய், நீங்க எதுக்கு 50-50க்கு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க அவர் இல்லாம போகவே முடியாதுன்னு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எப்படியாவது நல்லபடியா முடிஞ்சா போதும் சாமி. டேய், நீ எதுக்குடா 50 லட்சம் சொன்ன? 20 லட்சம் சொல்லியிருக்கலாம்ல. டேய்,
அவர்கிட்ட அதெல்லாம் மறைக்க முடியாது. அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அதுக்கு என்ன விலைன்னு அவருக்கே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், கொண்டு போறதுக்கு வண்டி வேணும்ல. ம். ஆமா, என்ன பண்ண போற? அதைத்தானடா நானும் கேட்டேன். டேய், நம்ம அந்த முட்டை பைய கிறிஸ்டியை கூப்பிடலாமா? அது யாரு? அவன் ஏற்கனவே முட்டாளாச்சேடா. டேய், அவன் முட்டாள்லாம் இல்லடா, அப்பாவிடா. அவன் அம்மாவோட குணம் கரெக்ட் பண்ணா போதும், வேலை நடந்துரும். அப்படியா? ம். ரமேஷண்ணா, எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டா வேலை சொதப்பிடுமோ? இந்த காசை வச்சு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குண்ணே. நண்பா, அவனுக்கு ஷேர்லாம் கொடுக்க வேணாம், நம்ம ஆளு. ஆனா அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கணும். ம். வண்டி அங்க போனாலே கிடைக்கும். ஆனா நமக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தன் வேணும்ல. அதான். நீங்க எதையாச்சும் பண்ணுங்கண்ணே. பாய், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும்னு. என்னடா கண்டு கட்டாயிச்சே? கரண்ட் பில் நீங்களா குடிப்பீங்க? வெட்டி பேச்சு பேசுறதுக்கு லைட் போட்டுக்கிறானுங்க. அவர் கட்டு இல்லடா, இது அம்மாவோட கட்டு. அந்த பணம் கிடைக்கட்டும். சரி, காசு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தனி ரூம் போட்டு விடிய விடிய லைட் போட்டு பேசுவோம்டா. டேய், என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? கடவுளே, அந்த கிறிஸ்டி மட்டும் ஒத்துக்கிட்டானா ஓகே. நடக்காது, சம்மதிக்க மாட்டாரு. டே, அது வந்து எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்க வாங்க. இந்துடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. செட் ஆகாது ப்ரோ. ப்ரோ, அப்பா கிட்ட பேசி பாருங்க, அப்பதானே தெரியும். ஒத்துக்க மாட்டாருப்பா. டேய், நீ ஓகே சொல்லிட்டா எல்லாம் நடக்கும்டா. ஐயோ ப்ரோ, வேலைக்கு ஆகாது ப்ரோ. டேய், நான் அப்பவே சொன்னல, நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? கிறிஸ்டி வந்து சிங்கம், புலி, ஒரு மொசகுட்டி கூட கிடையாது. டேய், நீங்க வரீங்களா இல்லையா? நான் போறேன். டேய், நீ வாயை மூடுறா. என்னால முடியல. ப்ரோ பாத்துக்குவாரு. ப்ரோவால முடியலன்னா வேற யாரால முடியும்? டேய், நீ எங்க கூட இருந்தன்னு வை, தமிழ்நாடு இல்ல எவரெஸ்டே ஆனாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். ம். என்னத்த சொல்ல? இப்போ உங்களுக்கு என்ன வண்டி வேணும்? வேற என்ன, அந்த ஓமினி தான் வேணும். ஆம்னி? ஆமா. ஆட, ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓமினி தான் கரெக்ட். ஜாலி மூடு. என்னடா? எந்த மாதிரி விஷயத்துக்கு? தூக்குறதுக்கு தான்டா. தூக்குறதுக்கா? இல்ல, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறத பத்தி சொல்றப்பல. நீ போய் சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாடா, போகணும்ல. அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணிக்கிறேன். நிம்மதியா இருக்கியா? இதுக்கு தான் நாங்க வேலைக்கே போறதில்ல. ஏதாவது வேலைக்கு போனா எவ்வளோ தடங்கள் பிரச்சனை. ரமேஷண்ணா, ஆள் நிறைய இருந்தால் பிரச்சனை ஆயிடாதுல்ல? நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் எப்படியாச்சும் இதை முடிச்சு கொடுக்குறேன். என்னானாலும் சரி, குளிச்சிட்டு கிளம்புறோம். அப்படி சொல்லு. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சிருக்க? அப்ப வாயை மூடு. எதுக்குடா இப்ப நிறுத்தின? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னடா? என்ன ப்ரோ இதெல்லாம்? என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு ப்ரோ அந்த பொண்ணு? டேய், இங்க நின்ன பிரச்சனை, வண்டியை எடு. என்ன பிரச்சனை இல்ல, போலீஸ்க்கு தெரிஞ்சா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருத்தன், டேய், போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னையும் தூக்குவாங்க, வண்டியும் தூக்குவாங்கடா. எதுக்கு? உன் வண்டியில் தானே கொண்டு போறோம். டேய், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா நமக்கு தாண்டா பிரச்சனை. வண்டி எடுங்க. நல்லா வந்து மாட்டினேன், எல்லாம் என் தலையெழுத்து. பரதேசி பசங்களா. டேய், முதல்ல சொன்னல வண்டி வண்டி எடுடா. நல்லா தீப்பெட்டி மாதிரி ஒரு வண்டி. வசதி இல்லைன்னா நீ இறங்கி நடந்து போடா. வண்டி ஏறா. எடுத்துறேன்டா, சீக்கிரம் எடு. டேய், நீ எதுக்குடா வண்டியை உடைக்கிற? எடுறா. வாயை மூடிட்டுறா. இன்சூரன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, கம்முன்னு வாடா. ஓடா, இருடா. யாராவது பார்த்துட்டா நம்ம கதை அவ்வளவுதான். சும்மா இருடா, நான் பார்த்து. வேகமா ஓட்டேன்டா நீ. என்னென்ன அவதிப்பட போறோமோ, சரியான ஆளுங்க கிட்ட இருந்து மாட்டேன். என்னடா வண்டி? பழைய வண்டினா அப்படிதான். பெட்ரோல் பங்க் வந்தா சொல்லுடா, வண்டிக்கு பெட்ரோல் வேற போடணும்டா. பம்பு தான் இருக்கு, போதுமா? வந்துட்டான், பெட்ரோலு கேட்டு. டேய், நீ அந்த கஞ்ச பிசினாரி பரியத்தோட பையன் தானே? ஆமா, அவங்க எங்க அப்பா தான். நினைச்சேன். ஏய் பசங்களா, பொருள் சேஃப் தானே? 50 லட்சம் வேல்யூ. இந்த ஆளுக்கு எப்பவும் காசு தான் முக்கியமா? என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னேன். ஆமா ஆமா,
ஆமா 50 லட்சம் வச்சு என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் லெஃப்ட். டேய் நீ நேரா பார்த்து வண்டியை ஓட்டுறா, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். கேள்வி கேட்கறதுக்குனே வந்துருவோம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி. தானன தானாரோ தானன தானாரோ தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தானன தானாரோ தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தெய்யம் தெய்யம் டேய் போலீஸ்டா. இங்க யார் நிக்கிறா? டேய் ஃபாரஸ்ட். சிவா நீயா? வண்டியில என்ன இருக்கு? கொஞ்சம் வெஜிடபிள். அது என்ன மூட்டை காட்டு? கொஞ்சம் காய்கறி சார். ஆ, எங்க காட்டு? இந்தாங்க. அட காய்கறி தான் சார். அதுல என்ன இருக்கு? இருங்க சார். அந்த மூட்டையை ஓபன் பண்ணி காட்டு. சார். சீக்கிரம் அவுர்றா. சார். ஆ. கறி மூட்டை சார். ம். அந்த மூட்டையை அவுத்து அது கறிதான்னு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் அதை திரும்ப கட்டி கொடுக்கணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. என்னடா என்னையே மிரட்டுறியா? உடனே இங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்புடா போடா. இது நியாயம். வரட்டுமா? ம். டேய் மூடுங்கடா போட்டலாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, பெரிய ஆளு தான் போல. பாப்போ தப்பிச்சோண்டா. போலீஸை பார்த்தது கை கால்லாம் நடுங்கிடுச்சு. ரமேஷ் அண்ணா, இவனை எங்க இருந்து நான் பிடிச்சிங்க? ஏய் மாதவண்ண. அடடே சிவன் நீயா? என்ன இந்த பக்கம்? மாதவண்ண எப்படி இருக்க? என்ன சிவா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆமாமா இப்பதான் ஒரு வேலை வந்துச்சு. ம். அப்புறம் இந்த தம்பிங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க தான் தங்க போறாங்க. ஓகேவா? அதுக்கென்ன, பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. இங்க வந்தா எல்லாம் இப்படித்தான் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, சிவன் கூட வந்ததுனால தான் சொன்னேன். பொருளெல்லாம் இறக்குங்க. என்னடா டேய். நீ யாரு? நான் வீரனோட பையன். அப்பா எங்கடா? அப்பா உடம்பு சரியில்லாம அப்பா என் கூட தான் இருக்காரு. அப்பா தான் என்னை அனுப்புனாரு. ஆமால மறந்துட்டேன். இவன் வீரனோட பையன். காட்டை பத்தி நல்லா தெரியும். தெரியும்ல? தெரியும். இவன் நம்ம கூட தான் வருவான். புரியுதா? ரமேஷ் அண்ணா, இவன் எப்படி கூட்டிட்டு போறது?
அந்த ஆள் இதுக்கு எப்போ பார்த்தாலும் வண்டி கூடயே இருக்காரு? ஆ? எனக்கு அந்த ஆள் பண்ணுறது ஒன்றுமே பிடிக்கலடா. எப்போ பார்த்தாலும் 50 லட்சம் 50 லட்சம். அவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்க போறாங்கடா. நம்மளும் அதை கரெக்டாக கவனிக்கணும். ஏய் ரமேஷ் அண்ணா, ம் உங்களை நம்பி தான் ஏதாவது நானும் பண்ணு. என் அம்மாவும் தங்கச்சி. நீ டென்ஷன் ஆகாத. நான் அங்கே இருக்கும்போது உனக்கு எதுவுமே ஆகாது. சொல்ற ஆளை பாரு. டேய் அவனை அனுப்ப முடியாதுடா. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஆளு மூட்டையில சிலை இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணு இருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அது சரி, அப்போ அவரையும் ஏமாத்திட்டீங்களா? டேய் கிறிஸ்டி, என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அவன் காதுல விழுந்துற போது. டேய் இது வரைக்கும் அந்த ஆள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. காட்டுக்குள்ள போனா தான் நமக்கே என்னன்னு தெரியும். தம்பிங்களா தூங்கலையா? காலையில சீக்கிரமா போகணும். அண்ணா நீங்க போய் தூங்குங்க, நாங்க படுத்துக்கிறோம். பைத்தியக்காரன். டேய் சோரன், நீ உன் அப்பா மாதிரி பாடுவியா? அதே மாதிரி பாடுவான். நீ ஒரு பாட்டை பாடி காட்டுறா, இவங்க எல்லாரும் கேட்கட்டும். ஏய் பாடுறா. நிக்காத மாமழை வந்ததிங்கே, விடியாத கார்மேகம் விழுந்ததெங்கே. நிக்காத மாமழை வந்ததிங்கே, விடியாத கார்மேகம் விழுந்ததெங்கே. காடெல்லாம் சல சல சலக்க, நெஞ்செல்லாம் பட பட படக்க, பூமாரி கிளி பெண்ணும் விட்டு பறக்க. பூமாரி கிளி பெண்ணும் விட்டு பறக்க. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகத்தாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகத்தாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. நிக்காத மாமழை வந்ததிங்கே, விடியாத கார்மேகம் விழுந்ததெங்கே. மின்னல்கள் மின்னிடும், காற்றோடு பாடிடும், என் சோகம் தீராது சாகும் வரையும். அந்தி சாயும் நேரம் என் நெஞ்சம் காய்ந்திடும், அடற்காட்டின் இருட்டுக்குள்ளே அது மறையும். அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகத்தாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகத்தாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. புல்வேலி காட்டில் இங்கே, கரையோரம் நதி மேலே, யாரையோ தேடி இங்கே பதை பதைக்க. யாரேனும் வரும்போது காடே ஓர் கதையை சொல்லும், கானா கரையை கடந்து செய்தி சேர்ந்திடும். அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகதாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகதாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகதாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ. அடத்தாளம் போட்டுக்கோ, புது ராகம் பாடிக்கோ, தகதாளம் தட்டி அந்தி பொன்மாலை வந்ததோ.
டேய் ம். ரமேஷா ம். போய் தூங்கு, காலையில சீக்கிரம் போகணும். நீங்க தூங்கலையா? தம்பி நீ தூங்கல? ம். 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 வாடா உள்ள வந்து தூங்கு, காலைல போகணும்ல. நீ போய் தூங்க, அவன் எங்க வேணா தூங்குவான். வா. ஏய் போடா. வாங்கடா போலாம். டேய் ஆ? நீ போல? இல்ல எனக்கு வெளியே தூங்கி தான் பழக்கம். ஓகேவா? ம். வெளியே தூங்கி தான் பழக்கமா? ம். டேய் தம்பி, ஏன்டா இப்படி? நேத்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னவரு இன்னைக்கு தூங்குற தூக்கத்தை பாரு. இவனை இன்னைக்கு டேய் என்னாச்சுண்ணா? ஒன்றும் இல்லை, போக வேணாமா? போலாம். இவர் எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சிட்டு வண்டி கூடவே இருக்காரு. ஆமா, டீ தான் குடிக்கிறாரு. சரி குடிக்கட்டும். வாங்க. நம்மளும் ஒரு டீயை குடிப்போம். வா பார்க்கலாம். என்ன வெறும் காலு மட்டும் தான் தெரியுது. என்ன நல்லா தூங்குனீங்களா? ஆமாண்ணா. டேய் டேய், நீ ஏன்டா இங்க தூங்குற? நான் விடமாட்டேன்டா டேய். எங்களை ஏமாத்திர பார்க்குறியா? உனக்கு கொண்டுவான்டா டேய். டேய் எங்களையே வா. எந்திரிடா, ஏ எந்திரிடா, எந்திரி. ஆ என்னாச்சு? எனக்கு உள்ள படுத்தா தூக்கம் வரலடா. அந்த குழந்தைய மெதுவா பேசுறா மெண்டல். அவன் எனக்கு பயந்துக்கிட்டு தான் அங்கே தூங்கினான். சரி ஓகே, ரெடியாகுங்க போலாம். இவனை வச்சுக்கிட்டு வாடா. போறத பாரு, இவன் வேற. ஹலோ மாதவண்ணா, ஆ மதியத்துக்கான சாப்பாடை பார்சல் பண்ணனே. பர்ஃபெக்ட், ஓகே. இது வேறையா? பார்த்து வாடா டேய். டேய் பார்த்து. ரமேஷ் அண்ணா பார்த்து வாங்க. டேய் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. ஒன்னாவே இருக்கலாம். டேய், ரப்பர் எஸ்டேட்ல என்னடா பயம்? என்னாச்சு தம்பி, பயமா இருக்கா என்ன? இங்க வா. உனக்கு ஒன்று தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு 4-5 பேர் கூட காட்டுக்குள்ள போனோம். ஆனா எல்லாரும் செத்துட்டாங்க. ஏன்? டேய், இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குண்டா. ஆ? வாடா. நீங்க ரிஸ்க் இல்லாம அங்க கொண்டு போவீங்க தானே? நீங்க கேட்ட காசை நான் கொடுக்குறேன்னு சொன்னோம். இவன் வேற. டேய் பயந்தாங்கொழிகளா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. சிவானா, உங்களை நம்பி தான் நாங்க எல்லாரும் வந்தோம். அது சரி, இந்த உலகத்துல என்ன நம்பி வந்த முட்டா பசங்க நீங்க மட்டும்தான். என்ன உங்களை தான். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இந்த ஆள் நம்மளை ஏமாத்துறானா? அதான் சொன்னால போவோ அவன் யாருன்னு தெரியும். என்னங்கடா இது? முள்ளுடா, சீக்கிரம் மேல போலாம். ரமேஷ் அண்ணா, அதெல்லாம் பார்க்காத. பார்த்து மெதுவா வா.
ஐயோ எப்பா சாமி முடியலடா. டேய் யாராச்சும் இதை கொஞ்சம் பிடிங்களடா. பார்த்து வாங்கடா. வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மலை ஏறத்துக்குள்ள எப்பா ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணா. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. முடியல. இந்த தண்ணி குடி. அந்த தண்ணி கூட. என்னாச்சு? அண்ணா எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுவும் பிரச்சனை இல்லைடா. தண்ணி குடிங்க. ஒன்றும் கவலைப்படாதடா, சரியாயிடும் விடு. இவர் வேற என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் தொலை தாங்க முடியல. ஏய் தம்பி, என்ன பயந்துட்டியா? என்னடா சும்மா விளையாடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னடா காட்டுக்குள்ள வந்ததும் பயெல்லாம் போயிடுச்சா? என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். என்னடா சிவானா, காட்டுக்குள்ள பிரச்சனைலாம் வேண்டாண்ணே. அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருண்ணே. டேய், காடா இருந்தாலும் ஊரா இருந்தாலும் சிவனை கொண்டுதான். இவனுக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். பொருள் எடுறா, 50 லட்சம் மிஸ் ஆகக்கூடாதுல்ல. அதை மட்டும் அந்த ஆள் மறக்கவே மாட்டான், பைத்தியக்கார பையன். என்ன தம்பி, இப்போ என்ன சொன்ன? இல்லைண்ணே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுண்ணே. அப்படி தானடா? சரி வாங்க தூக்கலாம். இதை தூக்கி வாங்க. விடுறேன். உன்னை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு கேட்டதே பார்த்தேன். கொசு வேற கடிக்குது. இங்கே எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருந்தால் அங்கேயாவது போய் இருக்கலாம். ஐயா ஆமா, அவன் இவ்வளோ தெம்பா போகிறான் பாரு. கறியும் மீனுமா சாப்பிட்டு உடம்பு வச்சிருப்பான் போல. ஐயா டே புறா, இரு என்னடா எங்கே பார்த்தாலும் ஒரே ரப்பர் மரமாக நட்டு வச்சிருக்காங்க. ஐயா இவர் எங்க தான் கூட்டிட்டு போறாரு? தூரம் அப்பா அப்பா ஐயா அப்பா
இருடா பார்த்து. டேய் அவனுக்கு கொஞ்சம் தூக்கி விடுறா. ஐயோ சீக்கிரமா வாடா. சே, இந்த நாரப்பைய கண்ட இடத்துல துப்பி வச்சுட்டு போறான். வேற எங்கடா உன் வாயிலேயே துப்புறது? சிவானா விடுங்கண்ணா, ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டான். எங்க தப்பு. மேல கை வைக்க கூடாது தம்பி. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ தெரிஞ்சுக்கணுமாடா? சிவனா வேண்டாண்ணா வேண்டாண்ணா, நம்ம முதல்ல அங்க போகணுண்ணா. வேண்டாம் இந்த சிவனா. ஆள் ஏதோ பிளான் பண்றான். ஆமாண்டா, பிளான் தாண்டா பண்றேன். வாங்கடா வாங்கடா. சிவனா நான் உங்க வேண்டாண்ணா, நம்ம டேய், போலாம். டேய், விடுடா வாங்க. விடுடா. உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன்டா ஆப்பு. வாங்கடா, வைக்கிறேன்டா ஆப்பு. வாங்க வாங்க வா. போட்ட பசங்க போறோம் போக்கு. தலை எழுத்துன தேவையில்லாம கூட்டு வந்துட்டோம். நீ எதுக்கும் பயப்படாதடா. நம்ம கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டு போக அவன் இருக்க மாட்டான். எந்த கெட்ட நேரத்துல இங்க வரணும்னு தோணிச்சோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கின போலாம் நம்ம. நான் யாருன்னு காட்டுறாரு. உங்களை எப்படி மூட்டை காட்டுறேன்னு பாருங்க. என்னாச்சுண்ணா? ஒன்றும் இல்லையே. ஏய் ஷோனு, இங்க வா. என்ன ஆச்சு? டேய் பேக்ல மாத்திரை இருக்குடா. தண்ணி எடு, தண்ணி எடு. இந்தடா மாத்திரை முழுங்க. டேய் சீக்கிரம் எடுடா. இந்த தண்ணி குடி. பெயின் இருக்கா? டேய் சாப்பாடு எடுறா. தம்பி, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? நாளைக்கு மதியம் தான் போவோம். அட கடவுளே. டேய், உன்னால முடியுமாடா? பரவாயில்லடா. என்னடா மருந்தெல்லாம் சாப்பிடுறான்? அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதான். அண்ணே, என்னால தானே உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை. எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லடா, மருந்து சாப்பிட்டுருக்கேன்ல. இல்லடா, இவனுக்காக தான் நாங்க இந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டோம். ஆமா ஆமா. டேய், உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு மயிரை புடுங்கிறதுக்கா வந்த? இங்க செத்து தொலைஞ்சிட்டா உங்க அப்பனா வந்து பணத்தை தூக்குவான். நீ எல்லாம் என்னையா மனுஷன்?
நீ கொஞ்சம் பேசாம இரு. சிவானா, அந்த சாமி என்னை இவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்காது. இத மருதம் பாறையில எங்க கொடுக்கணும்? அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்றோம். ஏண்டா, நான் தனியா போனாலும் பைசா கிடைக்கும் போல இருக்கு. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். இதெல்லாம் ஒரு ஜோக்கா? டேய், நம்ம ஏதோ சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருடா. அவன் சொல்றதும் சரிதான்டா. அந்த ஆளு ஏதோ பிளான் பண்ணிட்டான். என்ன பிளானு? ஆமாண்டா, அவன் நடந்துக்கிற முறையில ஏதோ மாற்றம் இருக்கு. அதுவும் சரிதான். நம்ம ஏதாச்சும் செய்யணும். என்ன பண்றது? கொல்லணும். கொல்லணுமா? நமக்கு வேற வழி இல்லடா. வழி சொல்லதான் இன்னொருத்தன் இருக்கானே. இந்த நடுக்காட்டுல அவனை நம்ம என்ன பண்றது? 10 பேர் வந்தாலும் அவன் ஒத்தால அடிப்பான். நான் பார்த்துருக்கேன்டா. நம்ம ஏதாவது பிளான் பண்ணோன்னா அவனுக்கு தெரியாம தான் பண்ணோம். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சா ப்ரோ, ஒரு வழி இருக்கு. என்ன வழி? செத்துர்ல மாட்டான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவன் தொல்லை இருக்காது. அப்படி என்ன வழி? ஒரு குட்டி பாம் இருக்கு. ஐயோ, பாமா? அவன் கேட்டுற போறான். டேய், காட்டுக்குள்ள வரும்போது நீ எதுக்குற பாம் எடுத்துட்டு வந்த? இல்ல ப்ரோ, காட்டுக்குள்ள ட்ரிப்புன்னு சொன்னீங்களா, அதான் ஒரு சேஃப்டிக்கு. அப்போ சேஃபாக இருக்கணும்னா வீட்லேயே இருக்க வேண்டியதானே? இங்கே பாரு, எங்கேயாவது பாம்பு வச்சு ஃபாரஸ்ட் போலீஸ்காரன்ட்ட மாற்றதை விட நீ இங்கேயே கடந்து சாவறதுன்னு பாம்பு கொண்டு வந்திருக்கான். நீ சும்மா இரு. ஏண்டா, சம்பவம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாம் ஓகேண்ணே, நானே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இதோ. ஏய், இது எப்படி யூஸ் பண்ணும்? இதை மிதிச்சிட்டா காலே இருக்காது. அது போதும், சாக வேண்டாம். தொல்லை பண்ணாம இருந்தா சரிதாங்க. பாப்பலாம். டேய், இதை நீ அந்த ஆள் செருப்பு கடியில வச்சிரு. வெய்யே. ஓ, ஐயோ, வெடிச்சிடாத. நீ வெடிச்சுன்னா நான் காலி ஆகிடுவேன். அவன் கிட்ட இருக்கும்போது தான் வெடிக்கணும். ஓகே. டேய் தம்பி, இங்க வா. நான் என்ன சொன்னேன்? போலாமா? போலாம். சோனு, ரொம்ப நேரம் ஆச்சு. இருட்ட போகுதில்ல,
இந்த சிவனோட தாண்டவத்துக்கு டைம் வரப்போகுது. வாடா. என்னடா ஊசி வெடியாது? என்னடா? ஏய். கடவுளே. சும்மா விளையாடணும்டா. சிவா, நான் விளையாடுறதுக்கான நேரம் இல்லைண்ணா இது. போடா. இந்த சிவன் கிட்டேவா? நம்ம அவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா அவன் நமக்கு ஆப்பு வச்சிருவான் போல இருக்கு. இவன் கண்டிப்பா நம்மள தப்பான ரூட்ல தான் கொண்டு போறான். இப்போ என்ன பண்றது? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என்கிட்ட ஒரு கேஜெட் இருக்கு. என்னது? அதை யூஸ் பண்ணா வழி தவற மாட்டோம். இது ஜிபிஎஸ் இருக்க வாட்ச். இதை கட்டிக்கிட்டா கண்டிப்பா வழி தவறாது. இந்தா. என்னது? வாட்சு. உன்னை கொடு. நல்லா இருக்கே. நல்லா தான் இருக்கும். வச்சுக்கிறேன். வச்சுக்க வழி தப்பா. நாடா, இந்த வாட்ச் எல்லாம் கட்டினதே இல்லையே. ஏண்டா அதான் வெடிக்கல. இது எதுவும் வெடிச்சு கிடிச்சு வச்சிடாதுல. ஐயோ தலை வலிக்குதே. நம்மள எங்க தானே கூட்டிட்டு போறான் இவன்? சீக்கிரமா வாடா. ஏய் சோனு, அந்த தண்ணி குடுறா. சிவானா, நாளைக்கு மதியானம் அங்கே போய் சேர்ந்துருவோமா? தம்பி, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட ஒன்று இருக்கு. என்னடா பாமா? கொஞ்சம் வாய மூடுறா. அதில் பாட்டி கொஞ்சம் பழம் கொடுத்து விட்டாங்க. இல்லை சிவானா, இந்த பொருளை நம்ம அங்கே கொடுத்துட்டா ரோடு வழியாக திருப்பி போயிடலாம்ல? டேய், முதல்ல போகிற வழியை பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? சேஃபாக கூட்டிகிட்டு போனால் 50-50ன்னு சொன்னீங்கல்ல?
நீங்க எங்கண்ணா போறீங்க? ஏதோ இவனுக்கு அக்கால கட்டுறதுக்கு தான். ஏய் என்னடா பொறம்ப மாதிரி பேசிட்டு அமைதியா இருடா. இருக்க? தேவையில்லாம டேய், கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். டேய், ஏய், கீழே வா. ஆமாண்டா, இப்படி தாண்டா அண்ணா அந்த 5 பேரும் செத்த கதைய சொல்லலையா? இதே இடம் தான். வைக்கிறேன்டா உங்களுக்கு, எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ பண்ணி கிழிப்ப. டேய் போடா, டேய் போடா. நீ வாடாங்கறல்ல. விடுறானே. அமைதியா இரு. உங்களை விடுறானல்ல. பேசிக்கிறேன்டா. வா. என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான்? கீழே. அவனெல்லாம் அடிச்சே கொள்ளணும். இல்லை இங்கே ஏதாவது பாம்பு இருக்குமா? டேய், அந்த தம்பிக்கு தெரிஞ்ச இடம்ல, பாம்பெல்லாம் இருக்காது. இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்குல்லடா? தேவையில்லாதவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு. நடந்துருச்சு, என்ன பண்றது? டேய், நீ எதுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போன? அவன் எதனா சொல்லிட்டு போறான், விடு. நீயே கேட்டலண்ணே, அவன் எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கான். வரம்போக்கு. அதெல்லாம் விடு, நம்ம ஏதாவது கண்டிப்பா பண்ணலாம். அந்த ஆளை பற்றி உங்களுக்குலாம் தெரியாது. அவன் பெரிய பொறுக்கி. அப்புறம் அவன் கிட்ட அடி வாங்கினது நான் மட்டும்தான். அதை விடுறா. அவன் இன்னைக்கு நைட்டு ஏதோ பிளான் வச்சுருக்கான். 5 பேர் செத்த கதையை நம்மக்கிட்ட சொன்னான்ல. தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் விடுண்ணா. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது. ம். ஆமாண்ணே, அவனுக்கு 2 பேரும் அங்கே தனியா இருக்காங்கல்ல? ஆமாண்டா. நம்மளும் போலாண்ணே. ம். சீக்கிரமா. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னடா அவன் கடை அப்படி பண்ணியிருக்க கூடாது, எல்லாம் சொதப்பிடுச்சு. நீ டென்ஷன் ஆகாத, நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. நீ போட்ட பிளான் தானே? ஏய், நான் போட்ட பிளான் இது வரைக்கும் தோத்து போனதே இல்லடா. ஓவரா பேசாத. நான் பிளான் பண்ணனா அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். நீ பண்ண அந்த பாம் பிளான் மாதிரி கிடையாது, புரியுதா? சரி. டேய், அந்த ஆள் இங்கே இல்லை. ஏதோ ஒரு பிளானில் தான் போயிருக்கான். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது. அவனோட பிளானு நடக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம தூங்கக்கூடாது. நான் தூங்குவேன். தூங்குறத பாரு, பண்ணிங்க மாதிரி. டேய், தூங்கலையா? டேய், நான் பேச்சுக்கு சொன்னேன்டா. பொட்ட பசங்க. அப்படி சொன்னாதான் நீங்க தூங்காம இருப்பீங்க. நான் நிம்மதியா தூங்கலாம்ல. சரி சரி, வாங்க போலாம். வா, எந்திரி. டேய், என்னடா அது? அது சிவானா? என்ன சிவான்னு? இல்லைங்க, நான் சொல்றது இதுதான் உன் சிலையா? இல்ல, நான் என்ன சொல்ல அடிங்க. நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, பேசவே கூடாது. நீ பேசு. இந்த பொண்ணு அங்கே கொடுத்தாதான் 50 லட்சம் கிடைக்கும். ஆமால்ல.
குட்டியோ குட்டி பிசாசோ எனக்கு என்ன, எனக்கு காசு தான் வேணும். அது கிடைச்சிரும். எது கிடைக்கும்? பணம் தான். ஏது அந்த 50-50யா? அங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு ஆப்பு வச்சு கூட்டிட்டு வந்தல, எனக்கு 80% வேணும். யோ போயா, அதெல்லாம் கிடைக்காது. ஆ? சிவண்ணா, நாங்களே ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். டேய், உன் பிரச்சனை எல்லாம் யாருக்கிட்ட வேணும்? போடா. சிவானா, இந்த காசை வச்சுதான் உங்க லைஃப் செட்டில் ஆகணும். ஆமால. நான் காசுக்குலாம் ஆசைப்படல, எனக்கு காசே வேண்டாம். இங்க பாருங்க, இவனோட ஆபரேஷனுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவன்லாம் ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண போறான்? என்ன கிழிக்க போறான்? இவன் யாரு, அப்துல் கலாமா? டேய், முடியுமா? முடியாது சொல்ற. போடா. சிவானா வேண்டாம். அண்ணா அண்ணா வேண்டாம், நான் விட்டுருங்க. அண்ணா விட்டுருங்க. அட்ரா அவனை. அந்த நாய விடக்கூடாது. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், மனசாச்சே இல்லையா? நீலாம் உயிரோட இருக்க வேணாடா. ஸ்டோனு ஓடுறா. ஏய், நான் தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு. ஓடா. நீ அடிக்காத. அடிடா இவனை. அவனை அடிக்கிறது நான் தான்டா. என் பங்கு இருக்குடா. அவன் தப்பிச்சு ஓட்டான்டா. டேய் கத்திடுறா. இந்தா, நீ குழந்தைய தூக்கிக்கோ, நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். வா. செத்து தொலைஞ்சிட்டான். அப்படியே சாகட்டும், விடுறா. குழந்தை வா. அப்பா, என்ன செத்து தொலைஞ்சிருப்பான். வாங்கடா. அவன் தொல்லை இனிமே தீந்துது. பார்த்து போடா. அவன் செத்துருப்பான்ல இந்நேரம். டேய், இப்ப நம்ம கூட அந்த பையனும் இல்லடா. வழி மாதிரி போயிட்டோம்னா அவ்வளவுதான்டா நம்ம கதை. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொன்ன இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருமா. அழுவாதமா, 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 அழுவாதமா. இங்க வாங்க, இங்க வாங்க. அழாத என்ன? அழுவுறியா? இங்க பாரு. அழக்கூடாது, அழக்கூடாது. அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. சொல்லி கேட்கலனா வேற என்ன பண்றது? குழந்தைடா, எந்திரிமா. சொன்னா கேட்கணும். குழந்தைய போய் அடிப்பியா? என்னையா? என்னையா? என்னடா இது? இப்பதானே ஒரு தொல்லை முடிஞ்சது. ஒண்ணு போனா இன்னொன்னு வருது. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சொல்றா. என்னடா பண்ணி சொல்றா. சொல்லு. என்ன சொன்ன? சொல்றா. சொல்லுன்றடா. சொல்லு. வாயை மூடுறா. போதுமாடா? ஏய் கிறிஸ்டி, எங்கடா போற? எங்க போற? ஏய் ஏய் போடா. ஏய் விட்றா, விட்றா. போடான்றா. எல்லாரும் என்ன நினைச்சீங்க? இது அவனோட பிளான் என்ன? இது ஏன் பிளான்டா? கத்தாம இருடா. அவனை கழட்டி ஒண்ணுன்னு நான் தான் பிளான் பண்ணேன். உங்களை கழட்டி விடுறது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஏய் டேய், நீ எங்களை ஏமாத்திட்டியடா நாயே. ஏய் ஏய் என்ன பார்க்காதீங்கடா, நீங்க போங்கடா.
என்னடா சென்டிமெண்டா? டேய் அந்த கடவுளோட பார்த்து பாரு. பெரிய ஜிபிஎஸ் கழட்டி கொடுத்துட்டான் அவரு. போன்றல டேய் பாவம் அவனையும் கூட்டிட்டு போகணும்டா. அவனுக்கு எந்த ஷேரும் கொடுக்க வேண்டாம். எங்க ஷேரையும் நீயே எடுத்துக்கோ. அவனை கூட்டிட்டு போலாம்டா. ஷேரா? நீங்க எல்லாரும் முட்டா பசங்களாடா? நடங்கடா, போடான்றா, போ. ஓடாம ஓட. தோட்ட வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். வேற எவனோ செய்ய விட்டா. என்னங்க பையன் எங்க? எனக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க, நேத்து அவன் வரவே இல்ல. அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை சொல்லிட்டேன். அதை எதுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்ற? அவன் இங்க இல்லாம இருக்கிறதானே உனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவன் மேல இருக்கிற பாசத்துல தான் கோவப்படுறேன். அப்பா பிள்ளைக்கெல்லாம் அதெல்லாம் சொன்னா புரியாது. சீக்கிரமா போய் பாருங்க. பையனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயடா, இது என்னடா கூத்தா இருக்கு? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் என் தலையில தான் விழும். இந்த பையன் அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சான்? அம்மாடே. ஐயோ, சே. இந்தாங்க. ஷே. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இவனுக்கெல்லாம் எங்க தான் போய் தொலைஞ்சானுங்க? அப்பா ஒன்றும் இல்லைம்மா, நீ கவலைப்படாத. அப்பா போய் அவனுக்கு எங்க போயிருக்கான்னு நான் தேடிட்டு வரேன். ஓடான்ற ஒழுங்கா நடுறா. ஓடான்ற. என்ன குளிருதா? நான் சூடாக்குறேன்டா உங்களை. விடுறா அவனை. போடா முன்னாடி. எந்திரிச்சு நடடா. எந்திரி. எந்திரி. டேய் பரதேசி. ஓடா. ஓ ஏற. ஓ ஓடா. ஏய் எங்க ஓட? டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியலடா. எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரா? இயேசு கிறிஸ்துவா? கத்தி இருக்கடா, அட்வைஸ்லாம் பண்ணாத. புரியுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். இவனுக்கு அட்வைஸ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அத நீ மனசுல வச்சுக்க. ஓ சாபம் விடுறீங்களோ? அந்த அப்பாவி கிறிஸ்டி அடிச்சதுக்கு பதில் சொல்லி ஆகணும்டா. நட்றாங்கற. போங்க. நீ பயப்படாதம்மா. நட்றாங்கற. நல்லா பாடுறா. பாடு முடிய போகுது. போங்கடாங்கற. இது என்ன இடம்டா? வந்தாச்சுடா. உள்ள போங்கடா. ஏய் போடாங்கற. ஜாஃபரே, ஜாஃபரே. ஆஹா, என்ன போஸ் கரெக்டா வந்துட்டா? இவனுங்க தான் நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்காக
ஹெல்ப் பண்ண க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. அது என்ன தெரியுமா, வரும்போது 2 பேரை காலி பண்ணிட்டேன். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்னடா இன்னொரு விஷயம், இவங்களால நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. எப்படி தங்கம் குடிங்கடா. அவனை அடிக்காதீங்கடா, தயவு செய்து அவனை அடிக்காதீங்கடா. அவனுக்கு உடம்பு சரியில்லைடா, வேணாண்டா. அவனை அடிக்காதீங்கடா. ஜாஃபர், அவன் ஹார்ட் பேஷண்ட்ரா. கரெக்டா நெஞ்சில் அடிச்சு காலி பண்றான். வேணாண்டா, அடிக்காதீங்கடா, டேய், வேணாண்டா. பாவம்டா அவன், டேய். ஐயோ, அடிக்காதீங்கடா. என்னடா பொருள் சேஃப் தானே? அதெல்லாம் சேஃப்டா. $2 கோடி சரக்குடா. ரோடு ஃபுல்லா செக்கிங். அதான் இந்த முட்டா பசங்களை கூப்பிட்டு இந்த வழியா வந்தேன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா. அப்ப அந்த குழந்தை அது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ் பொண்ணுடா. அவளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏய் பரதேசி, எழுந்துட்டியா? உன்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு தாண்டா நான் வந்தேன். கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொன்னோடனே எல்லாரும் வாயை பொளந்துட்டு வந்தீங்கல்ல முட்டா பசங்களா. எங்க நிலைமை அப்படிடா, எங்களுக்கு வேற வழி தெரியல. அழுவுறியா? அப்புறம் இந்த பொண்ணு யாரும் இல்லாத பொண்ணுக்காக எந்த நாயிடா வரும்? ம் ம் ஜிபிஎஸ். ஆமா, யாரும் இல்லாதவங்களுக்கும் யாராச்சும் வேணும்ல. கொல்லுனா
டேய் கிறிஸ்டிடா. ரமேஷ் அண்ணா ஏண்டா நாய். சிவண்ணா. டேய் போடா, உனக்கெல்லாம் அப்புறம். பாப்பா வெயிட்டிங்ல. டேய் புறம்போக்கு, நீ என்ன பெரிய பருப்பா? மூட்டைக்குள்ள குழந்தைன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சதுடா. டேய் இங்க வாடா. சொன்னா டேய் கேளு. போடா. முதல்ல இங்க வா. நான் பேசிக்கிறேன், இங்க வாடா. என்ன விட வச்சுக்கிறேன்டா. இல்ல சிவானா. சாக்குல என்னடா? ஒண்ணும் இல்லண்ணா. ஆ? என்ன சிவானா. தல்றா? பிரச்சனை பண்ணாதானே அண்ணே, எங்களுக்கு பெரிய டேய், தள்ளி பிரச்சனைகள்லாம் போடா. இருக்குண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, உங்க காலில் வந்து டேய், கேட்குற எந்திரி, விட்டுருக்கண்ணே. ஆ? தள்ளு. வேண்டாண்ணே அண்ணே. டேய், தள்ளி ஐயோ, போடா. அண்ணே அண்ணே உன் காலில் வந்து கேட்குறேன், எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. வேண்டாண்ணே அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே. அண்ணே 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 வேண்டாண்ணே. ஐயா, யாரா இந்த குழந்தை? ஆ? இந்த குழந்தைய கொண்டு போய் எங்க கொடுத்தாதான் நமக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னானே. ஆமாண்ணே. என்னடா ஆமா? டேய் பச்சை குழந்தைடா. கடவுளே. இந்த பொண்ணை அங்க கொண்டு போய் கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னானே. டேய் 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 புறம்போக்கு. இங்க செத்துட்டா யாரா பொறுப்பு? தண்ணி தண்ணி டேய் தண்ணிய குடுறா. தண்ணி எங்கடா? ஆ பாப்பா குடிமா. குடி. இங்க பாரு பாப்பா. பாப்பா செல்லம் இங்க பாரு. நீ யாருமா? நான் மதுரோட பொண்ணு. இங்கிலீஷ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதான் அம்மாவை மதர்னு சொல்லுது. பெரிய டிரான்ஸ்லேட்டர். இங்க பாருமா, நீ யாரோட பொண்ணு புரியுதா? நான் ஆர்ஃபனேஜ்ல இருக்க மதரோட பொண்ணு. டேய் டேய் ஆர்ஃபனேஜாண்டா. டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு தெரியாதுண்ணே. இது அந்த புறம்போக்கோட வேலைதான். இப்பதான்டா கேம் புரியுது. டேய் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. சரிங்கண்ணே. நான் சொல்றத கேட்டு நடந்துக்கணும். சரிங்கண்ணே. புரியுதா? அப்படியே செய்யறோண்ணே. பாப்பா, உன்னையும் இங்க இருக்கிற அங்கிளுங்களையும் ஒரு திருட்டு பையன் கடத்திக்கிட்டு வந்துட்டான் இந்த காட்டுக்கு. கடத்திட்டான். நீ இந்த மாமா சொல்ற மாதிரி செய்யறியா? புரியுதா? மாமா சொல்றத கேட்டு நடந்துக்கிறியா? ஓகே. டேய் சோனு இங்க வாடா. பாருடா,
பரதேசி. ஐயம்மா. அவங்க வராங்க. டேய் மூட்டையை கட்டுறா, சீக்கிரம் கட்டுக்கடா, கொஞ்சம் வேகமா கட்டுறா, சீக்கிரம் கட்டு. சீக்கிரம் உட்காரு. தங்கம் பயப்படாத என்ன? ஆ? மாமா சொன்ன மாதிரியே செய்யணும் என்ன? ஆ? கட்டுறா சீக்கிரம். கட்டுறேனே, வேகமா கட்டுறேன். டேய் ஜோனி, நீ அங்க பாரு. டேய் டேய் டேய், எப்படி உட்கார்ந்திருந்தீங்களோ அப்படியே உட்காரணும். என்ன புரியுதா? சரிண்ணே. எப்படி இருந்தீங்களோ அப்படியே நான் சொன்ன மாதிரியே செய்யுங்கடா. நான் என் எனக்கு பொசிஷன் கொஞ்சம் வேலை போய்க்கிறேன். இருக்கு. டேய் நான் உன் பின்னாடி தாண்டா இருந்தேன். எனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும். உன் பிளான் அது நடக்க கூடாதுன்னு தாண்டா இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 80-20 விளையாட்டு நேத்து ஞாபகம் இருக்கா? முட்டா பயல. டேய் டேய், ஒருத்தனை அடிச்சு போட்டேன்னா அவனுக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு அதையாச்சும் பார்த்துட்டு போனா. அத கூட பார்க்காம நீ எல்லாம் ஒரு ரவுடி. சிவானா. ஜோனே துணி எடுறா. டேய் டேய் குடு, நல்லா கடிச்சுக்கடா, டைட்டா கடி. டேய் புடுறா. இதையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சோன இதை சரி பண்ணி கூட்டிட்டு வா. இங்க பாரு, நீ எல்லாம் முட்டாய் சாப்பிடுவல்ல, அப்பவே இந்த சிவா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டான். அதனால ஸ்கெட்ச் எல்லாம் போட்டா ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிரும். டே டே டே, என்னடா இப்படி? நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. ஏன் தெரியுமா? நீ அந்த அநாத குழந்தை மேல கைய வச்சிட்டடா. அது பெரிய தப்பு. உனக்கெல்லாம் எப்படா? நல்ல ஃப்ரெண்ட்ஸையே கொல்ல பார்த்த உனக்கெல்லாம் எப்படா? போட. சிவானா, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். டேய் எப்படா? உங்களை மாதிரி வில்லனுகள்லாம் சாக போறதுக்கு முன்னாடி இந்த டயலாக தான் கடைசி டயலாக பேசுறீங்க. டேய் சிவா, அப்படிதான் நல்ல தெம்பா நின்னு சாவு. டேய் குஞ்சுண்டி, அந்த ஹார்ட் பேஷண்ட் அப்படி திருப்பி நிக்கவே. நெஞ்சு வெடிச்சு செத்துட்டா 2 பணத்தையெல்லாம் இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாது. டேய் திரும்புடா, அங்க பாருடா. டேய் நீ சாக வேண்டியவன். ஏன்னா நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம். டேய் பைசா வேணுமா குழந்தை வேணுமா? சிவானா, எங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கு. ஆனா எங்களுக்கு வேண்டாம். இந்த குழந்தைய ஊருக்கு கொண்டு போனா போதும். ஆமாண்ணே, பணத்தை விட இந்த பொண்ணோட உயிர் தானே முக்கியம். டே 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 டேய், எனக்கு இதுதான்டா முக்கியம்.
இத வித்து ஏதாச்சும் கிடைச்சா வந்து கமிஷனை வாங்கிக்க. வேண்டாண்ணே, சரியா? எங்களுக்கு கமிஷனும் வேணாம், ஒன்றும் வேணாம். நாங்கள் வீட்டுக்கு போனால் சரி போதும். சரி வாங்கடா. போட்ட பசங்க. டேய் தம்பி, நீ இல்லைனாலும் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம்ப்பா. அது எப்படி? அவன் துப்புறதை ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன சொன்ன? இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன், அதானே. காதோரம் தழுவி நடந்த கவிதைகள் சொல்லி நடந்த பூங்காற்றொரு கதையாய் வந்திடுதே தகதிந்தத்தா தேனூ